தக்கலை அருகே அரசு பஸ் சக்கரத்தில் சிக்கி மெக்கானிக் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கள்ளியங்காடு பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன். இவருடைய மகன் சத்தியமூர்த்தி, வயது 27. இவர் பஸ் மெக்கானிக்காக தோவாளையில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் நேற்று கேரள மாநிலம் உச்சக்கடை பகுதியில் பழுதாகி நின்ற ஒரு பஸ்ஸை சரி செய்வதற்காக மோட்டார் சைக்கிளில் சத்தியமூர்த்தி சென்றார். பின்னர் அங்கு பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் தோவாளைக்கு திரும்புவதற்காக நாகர்கோவில் நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார். மாலை 6 மணியளவில் தக்கலையை அடுத்த புலியூர்குறிச்சி பகுதியில் வந்தபோது சத்தியமூர்த்தி முன்னால் சென்ற அரசு பஸ்ஸை முந்தி செல்ல முயன்றார். அப்போது எதிரே ஒரு மினி பஸ்ஸும் வந்துள்ளது. இதில் எதிர்பாராத விதமாக சாலையில் மோட்டார் சைக்கிளுடன் நிலை தடுமாறி விழுந்த சத்தியமூர்த்தி மீது அரசு பஸ்ஸின் சக்கரம் ஏறி இறங்கியது. இதில் பலத்த காயமடைந்த சத்தியமூர்த்தி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார். அந்த இடத்தின் அருகில் தீயணைப்பு நிலையத்தில் இருந்த வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு படுகாயமடைந்த சத்தியமூர்த்தியை மீட்டு தீயணைப்பு வாகனத்தில் தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி சத்தியமூர்த்தி பரிதாபமாக இறந்தார். இதுபற்றி தகவல் அறிந்த தக்கலை போலீசார் விபத்தில் பலியான சத்தியமூர்த்தியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் பலியான சத்தியமூர்த்தி குழந்தையாக இருந்தபோது தந்தையும் 5 வயதாக இருந்தபோது தாயும் இறந்துவிட்டனர். இவருக்கு ஒரு அண்ணன் மற்றும் ஒரு அக்காளும் உள்ளனர். இதில் அக்காவிற்கு மட்டும் திருமணம் ஆகியுள்ளது. பெற்றோர் இறந்த பிறகு சத்தியமூர்த்தியின் பெரியம்மா வசந்தகுமாரிதான் அவரையும் அவரது உடன் பிறந்தவர்களையும் வளர்த்து படிக்க வைத்திருந்தது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது.